வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியாக ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் சிக்கன் எடுத்திருக்கேன். அதே பவுலில் ஒரு பவுலுக்கு கேரட்டு, பீன்ஸ், முட்டைக்கோஸ் 3 எடுத்திருக்கேன். இப்போது நம்ம போட்டிருக்க வெஜிடபிள்ஸும் சிக்கனும் நல்லா பாயில் ஆகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூடயே ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானோன்னா ஒரு 3 முட்டையை இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். முட்டையை ரொம்ப பொடி பொடியாக வணக்காமல் இந்த அளவுக்கு வணக்கிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இது கூட போட்டுக்கலாம். பெரிய வெங்காயத்து கூடயே ஒரு 10 பல்லு பூண்டு வெட்டி வச்சுருக்கேன், இதையும் உள்ளே போட்டுக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடயே நம்ம வேக வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸையும் சிக்கனையும் உள்ளே போட்டுக்கலாம். நீங்கள் இந்த டைமில் சிக்கனை ஃப்ரை பண்ணி கூட போட்டுக்கலாம். நான் வெஜிடபிள்ஸ் கூட பாயில் பண்ணி போட்டிருக்கேன், நீங்கள் ஃப்ரை பண்ணி கூட போட்டுக்கலாம். இது கூடயே ஒரு 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள், இன்னொரு 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு சிக்கன் மசாலா, இது கூடயே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சோயா சாஸ். சிக்கன்லேயும் ரைஸ்லேயும் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இந்த டைமில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு மட்டும் போட்டுக்கலாம். இப்போது நல்லா அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எந்த கப்பில் சிக்கனும் வெஜிடபிள்ஸும் எடுத்தனோ அதே கப்பில் தான் ரைஸும் எடுத்திருக்கேன். ஒரு கப் பாஸ்மதி ரைஸை 1/2 மணி நேரமாக ஊற வச்சு நல்லா வடித்து எடுத்துருக்கோம். அதை இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு பெப்பர் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஃப்ரைட் ரைஸ் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.